ராமநாதபுரம் மாவட்டத்தில் மண்டபம் வடக்கு மீன்பிடி துறைமுகத்திற்கு செல்லும் பாலம் திடீரென உடைந்ததால் அவ்வழியாக தண்ணீர் ஏற்றி சென்ற வாகனம் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் தண்டபாணி. விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக கிருத்திகா, மண்டபம் வடக்கு மீன்பிடி துறைமுகத்திற்கு செல்லும் பாலத்தின் நடுவே உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் ஏற்றி சென்ற மினி லாரி கடலுக்குள் தலை குப்பிர கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. ராமநாதபுரம் மாவட்டம் வடக்கு கோவில்வாடி மீன்பிடி துறைமுகத்திற்கு செல்வதற்காக கடலுக்கு நடுவே பாலம் அமைக்கப்பட்டுள்ளது கிருத்திகா. இந்த பாலம் அமைக்கப்பட்டு சுமார் 20 ஆண்டு காலமானதால் அது மிகவும் பழுதடைந்து மோசமான நிலையில் இருப்பதாகவும் உடனடியாக பழைய பாலத்தை அப்புறப்படுத்திவிட்டு புதிய பாலம் அமைத்து தரும்படி மீனவர்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்தனர். இந்த நிலையில் இன்று காலை வழக்கம் போல் வடக்கு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல தயாராகுவதற்காக ஐஸ், மீன்பிடி வலை, உணவுப் பொருட்கள், குடி தண்ணீர் உள்ளிட்டவற்றை ஏற்றி கொண்டிருந்தனர். அப்போது மீன்பிடிக்க செல்லும் மீனவர்களுக்காக தண்ணீர் ஏற்றிக்கொண்டு மினி சரக்கு வாகனம் ஒன்று பாலத்தில் வந்தபோது திடீரென தண்ணீர் வண்டியின் பாரம் தாங்காமல் பாலம் உடைந்து தண்ணீர் ஏற்றி வந்த தண்ணீர் வண்டி தலை குப்பிர கடலுக்குள் விழுந்தது. இதில் வாகனத்தில் இருந்த இருவரும் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். மேலும் இந்த விபத்து காரணமாக அப்பகுதியிலிருந்து மீன்பிடிக்க செல்லும் படகுகளுக்கு மீனவர்களும் மீன்பிடி உபகரணங்கள் கொண்டு செல்ல முடியாமல் மீனவர்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் கிருத்திகா. பாலம் உடைந்து கடலில் விழுந்த தண்ணீர் வண்டியை மீட்பதற்கான நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டு வர்றாங்க கிருத்திகா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.